ஓகே கண்ணு, இப்போ 5th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறக்கண்ணே. 5th சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோன்னா 5th சாப்டர் கண்ணு. அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி பார்க்க போகிற கண்ணு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸ் நல்லா தெரியணும் கண்ணு. அதாவது ஃபார்முலா எல்லாத்துக்கும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் ஏ ஸ்டாண்டர்டு ஃபார்ம். ஒரு சர்க்கிளோட ஸ்டாண்டர்டு ஃபார்முக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம கொஷின்லேயே ஸ்டாண்டர்டு ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதில் இந்த ஹச் கமா கேங்கிறது சென்ட்ரு கண்ணு, ரேடியஸ் வந்து ஆர். இப்போ சப்போஸ் சென்ட்ரு வந்து நமக்கு ஆர்ஜினாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0,0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், ஆர்ஜினாக இருந்தால். ஓகேங்களா? சென்ட்ரு ஹஞ்சு கமா கேவாக இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் இன் ஜென்ரல் ஃபார்ம். ஸ்டாண்டர்டு ஃபார்ம்னா இது ஃபார்முலா கண்ணு சர்க்கிளுக்கு. ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதில் சென்டருக்கு ஃபார்முலா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ஓகேங்களா? ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஃபார்முலா நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், த சர்க்கிள் த்ரோ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 0. ஒரு சர்க்கிளில் ஒரு லைன் வந்து பார்த்தோன்னா இன்டர்செக்ட் பண்ணுது. அண்ட் த சர்க்கிள், அதாவது இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய லைன் இது, சர்க்கிளோட ஈக்குவேஷன் இது. அப்போ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் அந்த கிவன் சர்க்கிள் ஈக்குவேஷன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு திஸ் லைன். ஓகேங்களா? இது லைனுன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை கார்டு அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம், CHORD கார்டு, அதாவது கார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கலாம். அதாவது இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, இதுதான். ஓகேங்களா? இதில் ஒரு லைன் இருக்குது, இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணக்கூடியது தான், ப்ளஸ் லேம்டா வச்சு எழுதுவோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் 2 points ஆஃப் டயாமீட்டர். அதாவது டயாமீட்டர் அப்படிங்கிறப்போ நமக்கு சர்க்கிள் இருக்குது கண்ணு. சர்க்கிளில் இதுதான் டயாமீட்டர். இதோட 2 எண்ட் பாயிண்ட் சென்டர் வழியாக போகிறது தான் டயாமீட்டர் சொல்லுவோம். அந்த 2 எண்ட் பாயிண்ட் வந்து x1 y1 x2 y2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டரோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் y minus y1 into y minus 2 is equal to 0. கொஷின்ல இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 5th ஒன் பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1, y1 ஆன் சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து 2 ஃபார்முலா இருக்குது கண்ணு. சர்க்கிள் வந்து இந்த ஃபார்மேஷனில் கொடுத்தாங்கன்னா இது கண்ணு. சர்க்கிள் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா வேறு ஃபார்முலா இருக்குது. அதனால் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி டேஞ்சனோட ஈக்குவேஷன். இதில் என்ன ஆகுனா நமக்கு பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாசஸ் த்ரோன்னு. அப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் x1, இது வந்து y1 2g இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1 2f இன்ட்டு ஒய் ப்ளஸ் y1 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதுவே டேஞ்சன்ட்டுக்குன்னு நார்மல் எப்பயுமே எப்படின்னா டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதாவது சர்க்கிளுக்கு பாருங்க, நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன், இதுதான் டேஞ்சன்ட் கண்ணு. டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற இதுதான் நமக்கு என்னென்னா நார்மல் சொல்கிறோம். அப்போ அந்த நார்மல் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதுகிறப்போ நமக்கு அப்படியே இது ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே ஒய் வந்திருக்கும், இங்கே எக்ஸ் வந்திருக்கும், இதோட சைன் மாறி இருக்குன்னு. இங்கே அதுவும் அதே மாதிரி தான், இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும், சைன் மாறி வரும். ஒய் மைனஸ் ஒய்1 எக்ஸ் மைனஸ் x1, இங்கேயும் சைன் வரும். ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா நல்லா தெளிவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு கண்டிஷனு நம்ம சம்மில் யூஸ் பண்ணியிருப்போம். த ஈக்குவேஷன், அதாவது சர்க்கிளோட ஈக்குவேஷன் இருக்குக்கண்ணே. இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஏன் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் சொல்கிறோன்னா இதோட டிகிரி வந்து 2, அதனால் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது கண்ணு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 0. இதில் பாருங்கள், எக்ஸ் ஒய் டேர்மே இருக்காது. ஓகேங்களா? ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இட் இஸ் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். பட் என்னவாக இருக்காதுன்னா 0வாக இருக்காது. 0 தவிர வேறு எந்த நம்பர்ஸ் வேணாலும் இருக்கும். இது மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ரேடியஸா. சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா எஃப். இது கண்டிஷன் இருக்குது கண்ணா. இந்த ரேடியஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரியல்,
ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எ பாயிண்ட் ஆன் சர்க்கிள், அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள் மேலேயே இருக்கும். லெஸ் தென் 0வாக இருந்தால் நமக்கு என்னென்னா இமேஜினரி சர்க்கிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிரேட்டர் தென் 0னா ரியல், ஈக்குவல் 0னா பாயிண்ட் ஆன் சர்க்கிள், அடுத்து லெஸ் தென்கிறப்ப இமேஜினரி. ஓகேங்களா? சரி கண்ணு. அடுத்தது பாருங்கள், இந்த ரிமார்க்கு நான் ஏற்கனவே சொன்னேன்லவா, அந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ சர்க்கிள் வந்து இந்த ஃபார்மேஷனில் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டேஞ்சன்ட்டுக்கு ஃபார்முலா x(x1 + y(y1) = a². அதே நார்மலுக்கு என்ன வரும்னா அப்படியே இந்த xyயோட கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்சாக வரும். xy1 - yx1 = 0. ஓகேங்களா? ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. த நார்மல் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள். நார்மல் வந்து எது வழியாக பாசஸ் ஆகும் அப்படின்னா சர்க்கிளோட சென்டர் வழியாக பாசஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டிஷனு, அதாவது thus the condition of the line y = mx + c to be a tangent to the circle. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா c² = a² × 1 + m². இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சர்க்கிளுக்கு, இதுதான் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டேஞ்சண்ட் அப்படிங்கிறப்ப இப்படி தான் நம்ம போடுவோம். இப்படி இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா c² = a² × 1 + m². அப்போ அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா -am/√(1 + f², a/√(1 + m²) பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இப்படியும் எழுதலாம், இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் அப்படியே கொடுத்தும் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அட் எ பாயிண்ட் P to a circle y = 1 கண்ணு. நமக்கு டேஞ்சன்ட் லைனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா லைனுக்கு y = mx + c. இதில் சியோட வேல்யூ தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். சியோட வேல்யூ என்ன? +or- இங்கே பாருங்கள் c² = இதுன்னு கொடுத்துருக்கா. அப்போ சிங்கிறப்ப என்ன வரும்? +or- அப்படின்னு வரும்லவா. a² ரூட் எடுத்தோம்னா a கிடைக்கும். இதுக்கு ரூட் அப்ளை பண்ண முடியாது, அதுதான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நோட் பாருங்கள், x1 y1 is a point outside the circle, both of the tangent are equal. அவுட் சைடில் இருந்தது அப்படின்னா டேஞ்சன்ட் ஆர் ஈக்குவல். நம்ம 10th படிச்சிருக்கோம்ல, இப்போ அவுட் சைடு பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு லென்த்தோ வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. x1 y1 இஸ் எ பாயிண்ட் இன்சைடு த சர்க்கிள். இன்சைடில் சர்க்கிளாக இருந்தால் நமக்கு நல்ல டேஞ்சன்ட்டே ட்ரா பண்ண முடியாது உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்டில். அதனால தான் இமேஜினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஆன் த சர்க்கிள் அப்படின்னா, ஆன் த சர்க்கிள்னால் அந்த சர்க்கிளுக்கு மேலேயே ஒரு பாயிண்ட் வச்சு ட்ரா பண்ணுறப்போ 1 டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க டேஞ்சன்ட். ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சுட்டு நான் கொஷினுக்கு இப்போ வீடியோ அனுப்புறதை தெளிவாக பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஆஃப் எ சர்க்கிள் வித் சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க? -3, -4 அண்ட் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 யூனிட்ஸ். சென்டருங்கிறப்போ h, k. ஓகேங்களா? அடுத்து ரேடியஸுங்கிறப்போ r. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? x - h² + y - k² = r². இந்த இடத்துல ஹச்சுங்கிறது -3. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல கேவோட வேல்யூ -4. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா கண்ணே? இப்போ இது நம்ம பார்க்கறதுக்கு a + b² ஃபார்மேஷனில் இருக்கா? ஸ்டாண்டர்டு ஃபார்ம்னா இதோட நிறுத்திடணும். ஓகேங்களா? ஜென்ரல் ஃபார்ம்னு கேட்டிருக்கனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு மாதிரி கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது a + b². அப்போ a + b² னா a² + 2ab + b². அடுத்து இதுவும் a + b² ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன் கண்ணே. இப்போ x² + y² ஒரு இடத்துல எழுதியாச்சு. 6x + 8y. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மில் நமக்கு 9 + 16 25. இந்த -9 சார் வரப்போ -9. அப்போ என்ன கிடைக்கும்னா 16. ஓகேவா கண்ணே? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 5.2. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் டிஸ்கிரைப்ட் ஆன் த கார்டு. ஓகேங்களா? ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. கார்டு மீன்ஸ் நமக்கு இந்த இடத்துல lx + my + n = 0. இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன். அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கோம்லவா. அதாவது ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு திஸ் ஈக்குவேஷன். பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபார்முலா, சர்க்கிளோட ஈக்குவேஷன் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு திஸ் ஈக்குவேஷன். ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கு இங்கே என்ன இருக்குது? x² + y² இந்த சைடு வரப்போ -16 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு கார்டோட ஈக்குவேஷன் என்ன? 3x + y + 5. ஃபஸ்ட்டு லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இப்போ எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை உள்ளே கொண்டு போய் லாம்டாவை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், நமக்கு கிவன் ஈக்குவேஷனோட கொண்டு போய் கம்பேர் பண்ணுறேன். இங்கே ஈக்குவேஷன் இருக்குல்லவா, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2g, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2f. அதைத்தாக நீங்கள் கால்குலேட் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். 2g = 3 லாம்டா. நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னக்குன்னு ஜென்ரல் ஈக்குவேஷன் வேணால் நான் இங்கே எழுதுகிறேன். அதாவது x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். அதில் இந்த இடத்துல எக்ஸோட பாருங்கள், x² y² கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா 2g. 2g = எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 3 லாம்டா.
எஃப் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, லாம்டாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் லாம்டா தான். இதுலேருந்து நான் ஜி என்ன எஃப் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, கண்டுபிடிச்சிட்டு சென்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சென்டருக்கு ஃபார்முலா என்ன, மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அப்போ மைனஸ் 3 லாம்டா பை 2 மைனஸ் லாம்டா பை 2. ஓகேங்களா, சரி இப்போ பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுக்கணும். ஏன் நான் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த லைனில் பாசஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த லைனில் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணிங்கன்னா லாம்டாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதில் தான், ஏன்னா பாசிங் த்ரோ பாயிண்ட் கிவனில் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ ஜி என்ன எஃப் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். இந்த சென்டருங்கிற இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எது வழியாக பாசஸ் ஆகும்னா, ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சென்டருங்கிறது இங்கே இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் வழியாக பாசஸ் ஆகும் அல்லவா. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3 லாம்டா பை 2, ஒய்யோட வேல்யூ மைனஸ் லாம்டா பை 2. ஸோ இதை அப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 9 லாம்டா பை 2 மைனஸ் லாம்டா பை 2 ப்ளஸ் 5. இது ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவல். ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணுறப்போ 5 கிடைக்குது. இந்த ப்ளஸ் 5 அந்த சைடு போகிறப்போ மைனஸ் 5 ஆயிரும் கண்ணு. இப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 5 ஈக்குவல் டு 5 லாம்டா. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 1. லாம்டா ஈக்குவல் டு 1ன்னு ஈக்குவேஷன் 1 இங்கே நான் வச்சிருக்கல்லவா, அதில் கொண்டு போய் லாம்டாக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன கிடச்சிரும், 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 மைனஸ் 16. அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ மைனஸ் 11. ஓகேங்களா, அப்போ ஒரு கார்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு டயாமீட்டர்னு கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த கார்டு வந்து டயாமீட்டராக இருக்குது சர்க்கிள். அதனால தான் அந்த டயாமீட்டரில் சென்டர் பாயிண்ட் வந்து பாசஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சென்டர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் வந்து லாம்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை எழுதி அதுக்கப்புறம் கிவன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ஜி என்ன எஃப் என்னன்னு கண்டுபிடிச்சி சென்டர், இந்த சென்டர் வந்து டயாமீட்டரில் பாசஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால அந்த கார்டு வந்து டயாமீட்டர், அதாவது சென்டர் வழியாக நமக்கு கார்டு வந்து இங்கேயும் போகும் கண்ணு, இங்கேயும் போகும். எனி 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் கார்டு. சென்டர் வழியாக போகிறது தான் டயாமீட்டர். அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதில் அப்ளை பண்ணி லாம்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா கண்ணு, லாம்டா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். தேர்ட் கொஸ்டினில் டிட்டர்மைன் வெதர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். அந்த சர்க்கிளில் டயாமீட்டரோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கண்ணு. ஃபார் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் சி, சிக்கு எந்த வேல்யூ போட்டாலும் வந்து பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் போட்ட மாதிரி இந்த இதில் வந்து சென்டர் என்ன கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு 0 அப்படிங்கிற கண்டிஷன் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு சிக்கு எந்த வேல்யூ போட்டாலும் பாசிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, சிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. ஓகே, இப்போ இதில் எடுத்துக்கிட்டக்கன்னா இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ங்களா. அப்போ இதில் 2gங்கிறது என்ன இருக்குது, மைனஸ் 6. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் 2g, இதில் வந்து ஜி கண்டுபிடிச்சிருக்கேன். அதுமாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் 2f. அப்போ 2f ஈக்குவல்ட்டுன்னு போட்டு f ஈக்குவல் டு கண்டுபிடிச்சாச்சுக்கண்ணே. அப்போ சென்டர் நமக்கு என்ன, மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அப்போ மைனஸ் 3 போடுறப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். இது மைனஸ் 2. இந்த சென்டர் வந்து இதுதானே டயாமீட்டரோட ஈக்குவேஷனு. டயாமீட்டரில் வந்து சென்டர் பாயிண்ட் பாசஸ் ஆகும் அல்லவா. இதில் கொண்டு போய் எக்ஸ் ஒய்க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப பாருங்கள் 0ன்னு கிடச்சிருச்சா. அப்போ 0ன்னு கிடச்சிட்டனால த டயாமீட்டர் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் சி. அப்போ சிங்கிறது கான்ஸ்டன்ட். இதுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் இதுதான் இந்த ஈக்குவேஷனோட டயாமீட்டர். ஓகேவா கண்ணு, சரி. Question பாருங்க, example 5.4 find the general equation of the circle whose diameter is the line segment joining the points. அதாவது இதுதான் சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிளோட டயாமீட்டரோட என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர் என் பாயிண்ட்ஸ் கொடுக்குறப்போ இந்த பாயிண்ட் x1 y1 இந்த பாயிண்ட் x2 y2. அப்போ டயாமீட்டரோட என் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன, x மைனஸ் x1 இன்ட்டு x மைனஸ் x2 ப்ளஸ் y மைனஸ் y1 இன்ட்டு y மைனஸ் y2. ஓகேங்களா, டயாமீட்டரோட 2 என் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா நான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். கிவனில் கொடுத்துருக்க 2 பாயிண்ட் x1 y1 x2 y2. ஸோ ஃபார்முலாவில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்2ஓட வேல்யூ நமக்கு 1. ஓகேங்களா, ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ ஒய் மைனஸ் ஒய்1ங்கிறப்போ இது மைனஸ் இதுவும் மைனஸில் இருக்கலாம். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய்2ஓட வேல்யூ 1. ஓகேவா, இது என்னமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். எக்ஸை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 கொண்டு போய் அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இது எக்ஸாம்பிள் 5.5ல் எக்ஸாமின் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் 2,3 வித் ரெஸ்பெக்ட் டு த சர்க்கிள். பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஒன்றும் இல்லை கண்ணே, இந்த பாயிண்ட்டை இதில் கொண்டு போய் எக்ஸ் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு லெஸ் தென் 0 கிடைக்குதா, கிரேட்டர் தென் 0 கிடைக்குதா, இல்லை ஈக்குவல் 0ன்னு கிடைக்குதாங்கிறத பார்க்க போகிறோம். லெஸ் தென் 0னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இமேஜினரி, கிரேட்டர் தென் 0னா ரியல், ஈக்குவல் டு 0னா அதான் நம்ம வந்து கிரேட்டர் தென் 0னா
இன்சைடு த சர்க்கிள் அவுட் சைடு த சர்க்கிள் அதுதான் போட போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கிவனில் அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாயிண்ட் 2,3 இதில் கொண்டு போய் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா <0. அப்போ <0 அப்படிங்கிறப்போ த பாயிண்ட் லைஸ் இன்சைடு த சர்க்கிள். அதே <0 இருந்தால் அவுட் சைடு த சர்க்கிள். ஆன்லேயே இருந்தால் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? <0 இன்சைடு த சர்க்கிள், <0 அவுட் சைடு த சர்க்கிள். இது பாயிண்ட் அது = 0 அப்படிங்கிறப்போ பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.6 பாருங்கள். த லைன் 3x + 4y - 12 = 0 மீட்ஸ் த கோஆர்டினேட் ஆக்சஸ் A and B. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சஸை ஏபிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ட்ரான் ஆன் ஏபி ஆஸ் டயாமீட்டர். ஏபிங்கிறது டயாமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் அப்படின்னாவே டயாமீட்டரோட 2 எண்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? x - x1 × x - x2 + y - y1 × y - y2 = 0ங்கிறது நமக்கு தெரியுமா கண்ணு? ஆனால் நமக்கு இங்கே என் பாயிண்ட் கொடுக்கல. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் எங்கே டச் பண்ணிக்குது அப்படின்னா கோஆர்டினேட் ஆக்சஸில் ஏபிங்கிற பாயிண்டில் டச் பண்ணிக்குது. கோஆர்டினேட் ஆக்சஸ் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுதுன்னா ஒய் 0வாக இருக்கும். பிங்கிற பாயிண்ட் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் டச் பண்ணுறப்போ எக்ஸ் 0வாக இருக்கும். ஸோ நான் பாருங்கள், லெட் த லைன் வந்து இருக்குது கட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் A அண்ட் ஒய் ஆக்சிஸ் அட் B. இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு சர்க்கிள் நான் போட்டுக்கிறேன். இதுதான் டயாமீட்ரு. இதில் வந்து ஏங்கிற பாயிண்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணிக்குது, பிங்கிற பாயிண்டில் ஒய் ஆக்சிஸ். இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நமக்கு 3x + 4y - 12. இந்த இடத்துல கட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுறப்போ ஒய் 0. அப்போ இதில் ஒய்க்கு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணுறப்போ பி ஆக்சிஸில் பியில் கட் பண்ணுறப்போ அது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ எக்ஸ் 0ன்னு போட்டோன்னா இதே ஈக்குவேஷனில் தான் ஒய்யோட வேல்யூ தெரியும். அப்போ வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 4,0 இன்னொன்று 0,3. அப்போ இந்த எண்ட் பாயிண்ட் இந்த ஏபியோட ஈக்குவேஷன் தானே கேட்டிருக்காங்க. ஏவோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0,4, பியோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,0. சாரி 0,3, இதுதான் 4,0. இப்போ 2 எண்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 எண்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் டயாமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? x - x1 × x - x2 ப்ளஸ் y - y1 × y - y2 = 0. அதில் வந்து இந்த பாயிண்ட்ஸை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். x1 y1 4,0, x2 y2 0,3. இதில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?